Welcome to Nidhi Embroidery. Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிசைன் டபுள் கலர் நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ டபுள் கலர்ஸ்க்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற வீடியோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ஃபஸ்ட்டு லேயர் வந்து 3 செயின் போட்டு லாக் போட்டுட்டு திருப்பி ஒரு பீடு வச்சு லாக் பண்ணிடுறேன். தென் வந்து நம்ம 3 கேப் க்ரியேட் பண்ணணும். ஸோ 3 செயின் போட்டு திருப்பி ஃபஸ்ட்டு கேப் க்ரியேட் பண்ணுறேன். தென் அடுத்து 3 செயின் போட்டு நெக்ஸ்ட்டு கேப், நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. திருப்பி 3 செயின் போட்டு தேர்ட் கேப், திருப்பி ஒரு பீடு. ஸோ இந்த 3 கேப்குள்ளே தான் நம்மளோட ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஜாயின் ஆக போகுது. ஸோ அடுத்து வந்து ஒரு பீடு வச்சுட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி 3 செயின், 3 கேப்பை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ 3 செயின் போட்டுட்டு கிளாத்தோட லாக் பண்ணிக்கோங்க. திருப்பி 3 செயின். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக இருக்க போது. 3 கேப் ஒரு பீடு, 3 கேப் ஒரு பீடு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ஒரு கேப் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்மளோட டிசைன் வந்து அந்த பீடுக்கு நடுவில் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய டிசைனை வந்து சாரியோட ரைட் சைடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. எனக்கு தேவையான அளவு நான் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் சாரீ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எண்டு முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க நூலை. இப்போது இது வந்து ரைட் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது நான் வந்து அடுத்த 2 கலர் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 12 த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். லைட் கலர் ப்ளூவும் டார்க் ப்ளூவும். இதை வந்து இந்த கோல்டன் கலர் த்ரெட்டோடு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அடுத்து தைக்க போகிறது வந்து சாரியோட ராங் சைடு நான் தைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரண்ட் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்காமல் நம்ம கம்ப்ளீட் பண்ண சைடே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் டார்க் கலர் த்ரெட்டை மட்டும் கையில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, 3 செயின் கேப், அதுக்குள்ளே விட்டு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். டார்க் கலரை மட்டும் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட், ஓகேங்களா. டார்க்கும் லைட் கலர் ப்ளூவும் 6 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு டிசி போட்டுக்கிறேன். டிசி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஒரு தடவை சுற்றிட்டேன்னா இப்போ உள்ளே விட்டு நான் எடுக்கிறப்போ 3 த்ரெட் இருக்கும் நீடில். 2 நான் வெளியே எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 3 டைம்ஸ் அந்த கேப்பில் போடுறேன். நான் அந்த நாட் போட்ட த்ரெட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் வந்து அந்த எண்டு வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போது பீடு பக்கத்தில் நம்ம கிளாத் லாக் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல கிளாத் லாக்குள்ளே விட்டு ஒரு தடவை நம்ம வந்து டிசி போட்டலாம், டபுள் க்ரோஷேட் போட்டலாம். தென் இப்போ பீடுக்கு மேலே நான் 4 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதேமாதிரி பீடுக்கு அப்புறம் இருக்க கிளாத் லாக் அந்த இடத்துல ஒரு தடவை நம்ம டிசி போட்டுக்கலாம். இங்கே பீடு வந்து நீங்கள் என்ன சைஸில் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செயின் போட்டுக்கோங்க. நான் இப்போ 3 செயின் 4 செயின் போடுறேன்றதுக்காக நீங்களும் அதே போடணும்னு அவசியம் இல்லை. இதே பீடு வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 செயின் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு பீடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீடை வந்து அந்த லென்த்துக்கு, பீடோட லென்த்துக்கு நீங்கள் செயின் போட்டுக்கோங்க. தென் திருப்பி அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு கேப் இல்லைங்களா, பீடுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு கேப்பில் 3 தடவை டிசி போட்டுக்கோங்க. தென் ஒரு தடவை கிளாத் லாக்கில் ஒரு டிசி போட்டிருக்கோம், அந்த கேப்பில் 3 டிசி போட்டிருக்கோம். இப்போ திருப்பி அந்த கிளாத் லாக் இடத்துல ஒரு தடவை டிசி போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 5 டிசி வருது. தென் இப்போது செகண்ட் கேப்பில் வந்து 2 தடவை இந்த கலரில் நான் போட்டுக்கிறேன் டிசியை. பாருங்கள், 5 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கேப் செகண்ட் கேப்புக்குள்ளே நான் 2 டைம்ஸ் டிசி போட்டுக்கிறேன். தென் இப்போ கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ டார்க் கலர் ப்ளூவை விட்டுட்டு நான் லைட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி இதே கேப்பில் 2 தடவை. ஸோ மிடில் போடுற அந்த மிடில் கேப்பில் மட்டும் 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிசி வரப்போது 2 கலரில். ஸோ நம்ம இந்த கேப்பில் தான் வந்து கலரை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். 2 தடவை டிசி போட்டுட்டிங்களா லைட் கலரில். திருப்பி இப்போ கிளாத் லாக்கில் உள்ளே விட்டு ஒரு தடவை டிசி போட்டுக்கணும். இப்போ திருப்பி அங்கே தேர்டு கேப்பில் 3 தடவை தான் போடணும். மிடில் மட்டும்தான் சென்டரில் 4 தடவை வரும்.
மற்ற ஃபஸ்ட்டு 3 2 சைடும் வந்து உங்களுக்கு மிடில் 3 டைம்ஸ் தான் வந்து டபுள் க்ரோஷா வரும் உங்களுக்கு. நம்ம எல்லா கிளாத் லாக்லேயும் ஒரு தடவை டிசி போட்டுருவோம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைட் கலர் அந்த பீடுக்கு அப்புறம் வரப்போகுது. பீடு பக்கம் 2 சைடும் நமக்கு லைட் கலரில் வரப்போகுது. போன தடவை நம்ம டார்க் கலரில் போட்ட மாதிரி இப்போ லைட் கலரில் போடுறோம். 3 டைம்ஸ் போட்டுட்டு திருப்பி பீட் லாக், அந்த கிளாத் லாக் பண்ண இடத்துல பீடுக்கு பக்கத்தில் ஒரு தடவை நீங்கள் டிசி போட்டுடணும். ஸோ டிசி போட்டுட்டு உங்கள் பீடு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இப்போ நான் 4 செயின் போட்டுட்டு அடுத்து இருக்க கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணுறேன். அந்த பீடுக்கு பக்கத்தில் இருக்க கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணுறேன். இப்போ திருப்பி பீடுக்கு பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு கேப்பில் 3 டைம்ஸ் நான் போட்டுக்குவேன். இதே லைட் கலர் ப்ளூவில் தென் கிளாத் லாக்கில் ஒரு தடவை போட்டுருவேன். இப்போ அந்த மிடில் கேப்பில் வந்து 2 தடவை லைட் கலரில் போடுவேன், 2 தடவை டார்க் கலரில் போடுவேன், அப்புறம் கிளாத் லாக் இருக்க இடத்துல ஒரு தடவை போட்டுருவேன். ஸோ அப்போ அந்த இடத்துல மிடில் மட்டும் 2 கலர் உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ லைட் ப்ளூவை விட்டுட்டு நான் டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ 2 தடவை நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி 2 தடவை நீங்கள் டார்க் கலரில் போட்டுடணும். இந்த இடம் தான் நம்ம வந்து கலரை மிக்ஸ் பண்ணுற இடம். இப்போ 2 தடவை போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாத் லாக்குள்ளே விட்டு போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடும் 3 கேப்பில் ஃபஸ்ட்டு கேப்லேயும் 3rd கேப்லேயும் நடுவில் 3 டைம்ஸ் வரும். சென்டர் கேப்பில் மட்டும் உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும் 2 கலரில். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஃபுல் சாரீ நம்ம முடிச்சிடலாம். நம்ம இப்போ போட்டது ராங் சைடு, ஏன்னா சாரியை டேர்ன் பண்ணி வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே சாரியை திருப்பிக்கலாம், கிளாத்தை திருப்பிக்கலாம். நமக்கு ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது என்னோட நீடில் டார்க் ப்ளூ இருக்குது, ஓகேவா? எந்த கலர் இருக்கோ அந்த கலரை விட்டுட்டு ஆப்போசிட் கலர் எடுத்துக்கோங்க. உங்கள் சாரீ எந்த கலரில் முடியுதோ, ஸோ எனக்கு டார்க்கில் முடியுதுன்றதுக்காக உங்களுக்கும் டார்க்கில் முடியணும்னு அவசியம் இல்லை. எது முடிஞ்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலரில் எடுத்துகிட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றிக்கோங்க செயின் போட்டுட்டு. இப்போது 2 நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ட்ரிபிள் க்ரோஷா போட்டாச்சு. ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை செயினை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணணுமோ அந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது க்ராஸ் தான் பண்ண போகிறேன். இந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு மேலே 2 தடவை செயின் போட்டுட்டு 3 தடவை டிசி போட்டுக்கிறேன். அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டே இப்போ 4ஆவது தடவை டிசி போடும்போது நான் ஒரு பீடு வச்சுக்கிறேன். திருப்பி அதே உள்ளே விட்டு விடுங்க, குட்டி பெட்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷா கீழே இருக்க கேப்பில் உள்ளே விட்டு நான் 2 வெளியே எடுத்துகிட்டு வரேன். அந்த பீடுக்கு நடுவில் இருக்க அந்த 4 செயின் கேப்பில் நான் விட்டு எடுத்துகிட்டு வரேன். திருப்பி 2 செயின் போட்டு க்ராஸ் அந்த ட்ரிபிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு டைம் டிசி போடுறேன், செகண்ட் டைம் டிசி போடுறேன், 3rd டைம் டிசி போடுறேன், 4th டைம் டிசி போடும்போது நான் ஒரு பீடு வச்சுக்குவேன். இப்போ உள்ளே விட்டு டிசி அப்படிங்கிறது என்ன, 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருது. பீடை உள்ளே இறக்கிட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருது. இப்போ திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா 2 தடவை நீடில் சுற்றிக்கோங்க. கீழே இருக்க டார்க் ப்ளூக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு வாங்க. அந்த 4 செயின் கேப்பில் 2 வெளியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போது 2 செயின் போட்டுட்டு 3 டைம்ஸ் வந்து டிசி போடுங்க. 4th டைம் டிசி போடுறதுக்கு முன்னாடி பீடு வச்சுக்கிட்டு டிசி போடுங்க. கீழே இருக்க செகண்ட் த்ரெட் டார்க் கலர் த்ரெட்டு நான் கீழே கூடவே கூட்டிகிட்டு வரேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் டபுள் கலர் போடும்போது கூடவே கூட்டிகிட்டு வரணும். 3 தடவை போட்டாச்சு. இந்த கேப்பில் எனக்கு 3 தடவை தான் போட முடியும். நான் இன்னொரு தடவை போட்டேன்னா வந்து ரொம்ப சுருங்கிரும். இப்போ பாருங்கள், இதை நான் எங்கே கொண்டு போய் லாக் பண்ணுறேன் அப்படின்னா, கிளாத் லாக் பண்ணோம்ல அதுக்கு மேலே ஒரு டிசி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் நான் லாக் பண்ணுறேன். ஸோ கிளாத் லாக்கில் செகண்ட் கிளாத் லாக்கில் பீடை ஒட்டி வர செகண்ட் கிளாத் லாக்கில் வர மேலே போட்டிருக்க அந்த டிசியில் கொண்டு போய் நான் லாக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டார்க் கலருக்கு மேலே லைட் கலர். இப்போ நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, ஒரு தடவை பீடு வச்சுக்கிறேன். குச்சி கட்டுறதுக்கு கேப் கொடுக்க போகிறேன். இப்போ 2 ஜாயின் பண்ண இடம் தெரியுதுங்களா, லைட் கலரும் டார்க் கலரும் ஜாயின் பண்ண இடத்துல உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது 3 டைம்ஸ் செயின் போட்டு அதே இடத்துல உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறேன். இந்த இடம் தான் நான் குச்சி கட்ட போகிறேன். உங்களுக்கு அழகாக ஒரு கேப் கிடைக்கும். இப்போ திருப்பி ஒரு பீடு வச்சிடலாம். பீடு வச்சுட்டு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், பீடு வச்சுட்டேன், நான் பீடை லாக் பண்ணிட்டேன்.
இப்போது கீழே இருக்க கிளாத் லாக்கு மேலே இருக்க அந்த ப்ளூ கலரில் உள்ளே விட்டுட்டு கலரை சேஞ்ச் பண்ணுறேன். நான் உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கலரை சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ டார்க் கலரை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீடில்லேருந்து நம்ம நூலை வெளியே எடுக்கிறோமா நீடில் வழியாக. இப்போ பாருங்கள், நான் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட் கலர் டார்க் கலர் 2 கலரும் இருக்கும். இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணும்போது நான் கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம எப்பயுமே செயின் போட்டு தான் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் க்ரோஷாவில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு கலர் வந்து லைட் கலர், ஒரு கலர் வந்து டார்க் கலர். ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து அந்த பெட்டல் போடணும் இல்லையா, 3 பெட்டல், அதுக்கு ட்ரிபிள் க்ரோஷாவில் போட்டுடலாம். நடுவில் இருக்க கேப்பில் 2 செயின் போட்டு கிராஸ் ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு 3 தடவை டிசி போட போகிறோம். தென் லாஸ்ட் ஒரு பீடு வைக்க போகிறோம். 4th டைம் வந்து பீடு வச்சுட்டு அந்த குட்டி லீஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், குட்டி பெட்டலை. இப்போ திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு கீழே இருக்க ப்ளூ லைட் ப்ளூவில் 4 செயின் போட்டிருந்தோம்லே அந்த கேப், பீடுக்கு மேலே இருக்க கேப், அது வழியாக உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பி 3 டைம்ஸ் வந்து டிசி கிராஸ் அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு எடுத்து போடுவோம். தென் 4th டைம் வந்து பீடு வச்சு திருப்பி அதுக்குள்ளேயே கிராஸ் பண்ணி 4th டைம் முடிச்சிட்டோன்னா ஒரு குட்டி பெட்டல் கிடச்சிடும். இப்போ 3rd டைம் இப்போ 3 தடவை மட்டும்தான் இந்த பெட்டல் போடுவோம். ஏன்னா அந்த கேப் வந்து 3 தடவைக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஆர்ச் மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நிறையா தடவை போடலாம். இப்போது 3 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம பீடு வச்சுட்டு க்ராஸ் பண்ணி பீடை நடுவில் இறக்கிட்டு 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக 3 தடவை முடிச்சிட்டேன். இப்போ இதை நான் கொண்டு போய் எங்கே லாக் பண்ண போகிறேன், கீழே போட்டிருந்த கிளாத் லாக் மேலே நம்ம ஒரு டிசி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். இப்போ 2 தடவை நம்ம முடிச்சாச்சு. திருப்பி பீடு வைக்கணும். ஸோ 2nd டைம் பீடில் தான் நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சாரீ ஃபுல்லாக டபுள் கலரில், டார்க் கலருக்கு மேலே லைட் கலர், லைட் கலருக்கு மேலே டார்க் கலர். ஸோ 2 கலரும் மிக்ஸ் ஆகி வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நடுவில் கட்டுற குச்சு வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் டார்க் லைட் அப்படின்னு நீங்கள் மாற்றி கட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு த்ரெட்டை கீழேயே கூட்டிகிட்டு வாங்க. இந்த வீடியோ, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. லாஸ்ட்டு இப்போ 2 கலரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 2 டைம்ஸ் வந்து செயின் போட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டாக முடித்தது வந்து லைட் கலரில் முடிச்சிருக்கோம். ஸோ 2 டைம்ஸ் செயின் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. பின்னாடி நம்ம அதை வந்து பின்னாடி இருக்க கேப்பில் நம்ம எடுத்து சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா அது நீட்டாகிடும். சொருகி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி க்ளூ போட்டுவிடுங்க பின்பக்கம். ஸோ 2 சைடும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பேக் சைடு ஒரே டிசைன் 2 கலரில் நம்ம மாற்றி போட்டிருக்கோம். பேஸ்மெண்ட் வந்து ஒரு கலர், மேலே போட்டிருக்க பெட்டல் வந்து ஒரு கலர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிராண்டாக இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு உங்களுக்கு கலர் காம்பினேஷன். ஸோ நான் உங்கள் சாரீக்கு என்ன கலரில் நீங்கள் போட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம குச்சு கட்டிடலாம். நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் கட்டியிருக்கேன். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர். நீங்கள் இதே வேறு கலரில் நீங்கள் குச்சு கட்டுறதுனாலும் நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை 2 சைடு வந்து ஒரு கலரில் வச்சு நடுவில் குச்சு ஒரு கலரில். ஸோ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து 2க்கு நடுவில் ஒரு குச்சு வேறு கலரில். நம்ம இதை ஒரு குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஒரு புது டிசைனை நம்மளால் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம்.